இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமோ ஒரு 2 BHK வீடு தாங்க. ஆனால் இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர்க்கெல்லாம் காட்டாமல் டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போய் நான் இன்டீரியர்ஸ்லேருந்து காட்ட ஆரம்பிச்சிருந்தேன்னா ஏதோ ஒரு லக்ஸரியான அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறான், இல்லை ஒரு 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் வீட்டுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த வீட்டோட இன்டீரியர்ஸை வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. 2 BHK வீட்டிலேயே ஒரு லக்ஸரியான வீட்டில் பண்ணியிருக்கிற மாதிரியான இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ஐப்பு கொடுக்காம நான் இன்ட்ரோவிலேயே காமிச்சிடறேன், அதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இன்டீரியர்ஸ் நல்லா இருந்துச்சுல, ஆனால் அதை விட வீட்டோட எக்ஸ்டீரியர்க்கையும் செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர்க்கை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் கான்டெம்பரரி ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க்ஸ்லாம் பயன்படுத்தி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. 24 அடி அகலம், 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டு, 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா. அதில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீட்டை வந்து ஒரு 2 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ்லாம் இருக்குது. இது வந்து வீட்டோட மெயின் கேட்டுங்க. அந்த எலிவேஷனில் பார்த்த மாதிரியான உட்டன் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கே உட்டன் பிளாங்க்ஸ் எல்லாம், அதாவது உட்டன் சரா பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வீட்டோட மெயின் கேட் வந்து மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது ஹேட்ச்பாக் கார் நிறுத்துற அளவுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ். அளவு வந்து 12க்கு 14. இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் செக்குடு பேட்டர்ன் மாதிரியான கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் வந்து கீழே அந்த ஃப்ளோரிங் லெவலில் ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஒரு மாதிரி 3D டிசைனில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது போக இந்த வால் டைல்ஸுக்கு நடுவில் ஒரு செக்ஷன் கட் பண்ணி அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு செம்ம லுக்காகவும் இருக்குது. இதே ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் வந்து வீட்டுக்குள்ளேயும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான இடத்துல பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோருங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. டோரும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக கான்டெம்பரரி ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டோருங்கிறனால சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலுக்கும் வந்து டிசைனர் கிளாஸ் பொறுத்திருக்கிறாங்க. இந்த டோருக்கு போகிறக்கான படிக்கட் வந்து லெதர் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் மாதிரி இருக்குங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ். இந்த லிவிங் ஸ்பேஸில் உங்களுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குது. ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மாதிரி பயன்படுத்தி இந்த டிவி நெட்டோட போர்டை வந்து ரெடி பண்ணி கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பேக்ரவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாமே வால் ஸ்டிக்கரு, அது போக இந்த மாதிரியான உட்டன் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வால் ஃபுல்லாமே வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அது போக இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு வந்து உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய பிளாங்க் மாதிரியான டிசைனில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு கார்னர்ஸுக்கெலாம் கொடுத்துருக்குறாங்க. எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக அதே மாதிரியான எல் ஷேப் டிசைனில் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு டிசைனும் வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு டார்க்கான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபால் சீலிங் ஒர்க்குக்கு லைட்டான ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்குன்னு செஞ்சு சூப்பராக வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய டைல்ஸுங்க, 2x4 சைஸில் இருக்கக்கூடிய டைல்ஸில் அதை விட பெரிய டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டர்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கேப்பெல்லாம் விட்டு அப்பாக்ஸெல்லாம் ஃபில் பண்ணி ஒவ்வொரு டைல்ஸும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி வந்து டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து கிளாசிக்காக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த வீட்டோட கிச்சனுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு உட்டன் பார்ட்டிஷன் இருக்குங்க. நான் சொன்னல பார்க்கிங் ஸ்பேஸில் அந்த நம்ம பார்த்தோம்ல க்ரீன் கலரில் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் வந்து கொடுத்துருந்தாங்களே, அதே மாதிரி இந்த ஸ்பேஸுக்கும் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் கொடுத்து சுற்றியும் வந்து நமக்கு அந்த லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொஃபைல் லைட்டை உபயோகப்படுத்தி அது நல்லா இருக்குது. அது போக டிவி நெட்டில் பார்த்தோம்ல அந்த ஃப்ளூட்டட் டிசைன்ஸ் அதை வந்து இங்கே கொடுத்து அதுக்கும் வந்து ப்ரொஃபைல் லைட்டில் வந்து லைட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் கலர் குவாட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த சைடு ஸ்பேஸில் உட்கார்றதுக்கு இந்த சைடு ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சேர் போட்டுட்டு இங்கே உட்காந்து அழகாக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் மாதிரி இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி இங்கே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து இந்த வீட்டோட கிச்சன். 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் கிச்சன்.
கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்கட் கலர் அண்ட் சாண்டில் கலர் லைட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லையும் அதே மாதிரி லைட் சாண்டில் கலர் காம்பினேஷன்லையும் இன்டர்வொர்க்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்குது இன்டர்வொர்க்ஸ் எல்லாம். அதாவது இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அந்த பேஸ் கேபினெட்ஸு வால் யூனிட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேண்டில்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க்கான பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்கா? கிச்சனோட வாலுக்கு ஃபுல்லாமே ஒரு மாதிரியான மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனர் டைல்ஸை வந்து சென்டரில் ஃபுல்லாக லே பண்ணியிருக்கிறாங்க. அது போக கீழே மேலே சீலிங் லெவல் வரைக்கும் வந்து கிளாஸினா ஃபினிஷிங் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் வந்து வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. எல்லா ஜன்னலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மெஷ்ஷோட வந்துடும், மஸ்கிட்டோ மெஷ்ஷோட வந்துடும். ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூபிசி ஜன்னல் தான் இந்த வீடு ஃபுல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது போக அந்த டைல் ஒர்க்குக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டீல் பீடிங் டிசைனும் வந்து பொருத்திருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் டார்க்கான ஒரு குவாட் ஸ்டோனில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. எல் ஷேப்பில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் டாப்புங்க. சிங்க்கு வந்து இந்த குவாட் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க, சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில். இங்கே வந்து நமக்கு குட் வாட்டருக்கு தனியாக டேப் இருக்குது, போர் வாட்டருக்கு தனியாக டேப் இருக்குது, ஆரோ ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம அந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் சொன்னாலங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் இங்கே வந்து செட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான லைட் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பேஷன் வந்துடும். இதுக்கு அந்த சைடு வந்து ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டோட பெட்ரூமை காமிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் வேறு வேறு மாதிரியான டிசைனில் ஆனால் ஒரே மாதிரியான கலர் காம்பினேஷனில் வந்து ரெடிமேட் டோர் கொடுத்துருக்குறாங்க. அந்த டோரோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி நிலவையும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். லிவிங் ஸ்பேஸில் பார்த்த மாதிரியான பேட்டர்னில் ஆனால் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே நம்ம கிளாஸி ஃபினிஷிங்கில் பார்த்தோம், அந்த கிச்சன் அண்டு லிவிங் ஸ்பேஸுக்கெல்லாம் கிளாஸி ஃபினிஷிங்கில் பார்த்தோம். இங்கே வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் வந்து ஃப்ளோரிங்குக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால அங்கே ஒரு ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல் கிராஸ் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இந்த சைடு நமக்கு ஒரு பெரிய வார்ட்ரோப் செட்டப் இருக்குது. 3 டோர் டைப்பில் வந்து 2 வார்ட்ரோப் இருக்குது. இங்கே ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரோட வந்து ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க. அது போக மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்க்கு போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டெய்லோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்டர்வொர்க்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. கலர் காம்பினேஷன் இந்த மைக்கா ஷீட்டோட கலர் காம்பினேஷன் வந்து இந்த ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும், நல்லாவே இருக்குது. அடுத்ததாக இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரிங் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. டெயில் ஒர்க் வந்து யூனிக்காக இருக்குது. ஒரு மாதிரியான க்ரீன் கலரு, அப்புறம் ஒரு மாதிரியான ஒயிட் கலரில் சின்ன சின்ன பேட்டர்ன் உள்ள மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் வந்து மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலை பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷிங்கில் அந்த அதே கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க் வந்து சீலிங்கில் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இந்த வீட்டில் இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூம் போக இன்னொரு பெட்ரூமும் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன். செகண்ட் பெட்ரூம் வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு பேரலாகவே இந்த ரைட் சைடில் இருக்குங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 8க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்த மாதிரி இங்கேயும் நமக்கு வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்டு ஒர்க்கோட இந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தோம்ல அதே சைஸ் தான், 4க்கு 6. இங்கே வந்து ப்ளூ அண்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைட்டு ஒயிட்டு ப்ளூ கலந்த மாதிரியான டெயில் ஒர்க் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் டெயில் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கேப் விட்டு அப்பாக்சி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து இந்த டெயிலுக்கு ஏற்ற மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே வந்து இந்த அப்பாக்சியோட கலர் காம்பினேஷனும் இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து இந்த வீட்டில் நம்ம பார்த்த இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் போக வீட்டுக்கு வெளியும் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அது வந்து அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம். நம்ம ஏதாச்சும் நல்லது கிட்டத்துக்கெலாம் போயிட்டு வரும்போது அவுட்டரில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டெரஸ் போகிறதுக்காக அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே தான் இருக்குது. நம்ம ஸ்டார் கேஸ்க்கு கீழே வரும்போதே லெஃப்ட் சைடில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். இங்கே கவர்டு ஸ்பேஸாக கூட ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் வந்து மேலே இருக்குல்ல, அதனால் மழையெல்லாம் படாது. இது கீழே இது போக ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 5க்கு 6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெய்லர் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த வீட்டோட அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரெயிலாம் எம்எஸ்டியில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த எலிவேஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் மெட்டல் பைப் டிசைன் மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் ஹேண்ட் ரெயில் இருக்குது. அது போக அந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கு டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ரெட் கலரில் டெரக்கோட்டா பெயிண்ட்டும் அடிச்சிருக்கிறாங்க. டெரஸில் வந்து துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குங்க. அது போக 2 பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம கோயம்புத்தூரில் நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு அந்த ரோட்டில் துடிலூர் தாண்டி வந்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தொப்பம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் சுற்றி பார்த்தாவும் தெரியும். இந்த லேஅவுட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வீடு வந்துருச்சு. இந்த லொக்கேஷனில் லேஅவுட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு லேஅவுட்ஸும் போடுறதுக்கப்புறம் அந்த வீடு லேஅவுட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அங்கேயும் பார்க்க முடியும், நிறைய வீடு இருக்கும். அங்கேயும் நிறைய வீடு இருக்கும். இந்த சைடும் வீட்டை தாண்டியும் நிறைய லேஅவுட் இருக்குது. அந்த லேஅவுட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் இன்டோக்ஸ் எல்லாம் சேர்த்து 65 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டுக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.